கருட புராணத்தில் கலியுகம் குறித்து கூறுவது. கருட புராணம் விஷ்ணு புராணங்களில் ஒன்றாகவும் இறப்பு மற்றும் பரலோக வாழ்வை விளக்கும் ஒரு முக்கிய நூலாகவும் கருதப்படுகிறது. இதில் கலியுகம் பற்றிய பல்வேறு முன்னறிவிப்புகளும் அதன் விளைவுகளும் கூறப்படுகின்றன. ஒன்றாம் கலியுகத்தின் லட்சணங்கள். கருட புராணத்தின்படி கலியுகத்தில் மனிதர்கள் அதிகமாக விரும்பும் விஷயங்கள் அர்த்தம், பணம் மற்றும் காமம், பொழுதுபோக்கு முன்னிலையாகும். தர்மம் குறைந்து மனிதர்கள் சுயநலமாக மாறுவர். பொய், ஏமாற்றம், துரோகம் போன்றவை அதிகரிக்கும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் மன்னிப்பு, பக்தி, தர்மம் ஆகியவற்றை மறந்து விரைவான ஆனந்தத்தை தேடுவார்கள். குல, மரபு, ஒழுக்கம் போன்றவற்றுக்கு மதிப்பு குறையும். இரண்டாம் கலியுகத்தில் பக்தியின் அவசியம். கருட புராணம் கூறுவதன்படி கலியுகத்தில் மனிதர்கள் எளிதில் பாவங்களை செய்யலாம். ஆனால் அதே சமயம் பக்தி வழியாக அவற்றிலிருந்து விடுபடவும் முடியும். ஹரிநாம ஸ்மரணை, பக்தி வழிபாடு மிக முக்கியம். தர்மம் கடைபிடிப்பவர்களுக்கு பகவானின் அருள் கிடைக்கும். பாவம் செய்தாலும் உண்மையான மன பச்சாதாபம் இருந்தால் திருத்தம் பெறலாம். மூன்றாம் கலியுகத்தின் முடிவு. கலியுகத்தின் இறுதியில் அடக்கமற்ற பாவங்கள் அதிகரிக்க விஷ்ணுவின் அவதாரமான கல்கி அவதாரம் தோன்றி அதனை முடிவுக்கு கொண்டு வருவார். பிறகு கிருத யுகம், சத்திய யுகம் மீண்டும் தொடங்கும். கருட புராணத்தின்படி கலியுகத்தில் வாழும் மக்கள் தர்மத்திற்கு எதிராக சென்றாலும் இறைவனை முழு மனதுடன் நினைத்தால் அவர்களுக்கு மீட்பு உண்டு.